வணக்கம் வேதா மாஸ்டர். திருமணம் பத்தின ஒரு கேள்வி மாஸ்டர். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் அப்படிங்கிறது அ எதற்கு தேவையா இருக்கு? அப்புறம் அது எப்படி இருக்கணும்? திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? ஏன்னா நம்ம மரபுல, தமிழர் மரபுல திருமணம் அப்படிங்கிறது அ முதல்ல இருந்தே இருக்கா? இல்ல நடுவுல வந்ததா? எதுக்காக இப்படி ஒரு அமைப்பு வந்தது? அப்படின்னு புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா, இப்போ பெரும்பான்மையான அ சதவீதம் பார்த்தோம்னா, சிக்கல்களா தான் இருக்கு. திருமண வாழ்க்கையில. அது எந்த வயசுல இருக்கிறவங்களா இருந்தாலும், தன்னுடைய இணையோட அவங்களுக்கு ஒரு பொருந்தாத மனநிலையே தான் இருக்கு. அ பல பிரச்சனைகளுக்குள்ளேயே தான் அவங்க வாழ்க்கைய நடத்திட்டு வராங்க. அ சரியா புரிஞ்சு போறதில்ல எது கூடவும். ஆனா, ஒரு ஆணுக்கு பெண்ணோ, பெண்ணுக்கு ஆணோ சரியா தான் இது எல்லாமே நடக்கிறது எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் உண்டு. அ எல்லாமே வந்து நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னா, ஏன் இப்படி ஒரு பொருந்தாத ஒரு துணைய வந்து அமையற மாதிரியான ஒரு அ இப்படி ஒரு நிலைமை உருவாயிருக்கு. பெரும்பான்மையான மக்கள் பார்க்கும்போது, அ ஒரு சந்தோஷமான ஒரு திருமண வாழ்க்கையிலேயே இருக்கிறதில்ல. அவ்வளவு சிக்கல் இருக்கு அதுல. அ குடும்ப உறவினர்கள்னு பார்த்தோம்னா, இப்போ கூட பொறந்தவங்களோ, இல்ல அம்மா, அப்பாவோ, அ இவங்களெல்லாம் தாண்டி, அ நண்பர்களும், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போறவங்களும் மட்டும் தான் நமக்கு யாருன்னே தெரியாத வெளி நபர்களா இருந்து வராங்க. அப்போ அது இவ்ளோ முக்கியமான ஒரு உறவா இருக்கும். நம்மளுடைய இன்ப துன்பங்கள்ல புரிஞ்சு நடந்துக்க வேண்டிய ஒரு உறவு. ஆனா, அப்படி இல்லாம ஒருத்தர் மேல ஒருத்தர் வெறுப்பு வளர்த்துக்கிறதும், ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் தன்னுடைய ஈகோவ வச்சுக்கிட்டு பிரச்சனைகள உருவாக்கிக்கிட்டு, வெறுப்ப வளர்த்து ஒரு இணக்கமில்லாத ஒரு சூழல தான் அ பல குடும்பங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனா, இதே ஒரு ஆணோ, பெண்ணோ அ திருமண வாழ்க்கைக்கு பிறகு வேறு நபரோட அவங்களுக்கு பழக்கம் வருது, ஒரு நட்பு வருது அப்படின்னா, அவங்க கிட்ட சரியா நடந்துக்கிறாங்க. இது கண்கூட பார்க்க முடியுது. அப்படின்னா, அ ஏன் அவங்களால தன்னுடைய துணை கூட சரியா நடந்துக்க முடியறதில்ல? ஏன் அப்படி ஒரு வெறுப்ப அவங்க வளர்த்துக்கிறாங்க? இது இது நிச்சயமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கேள்வியா இருக்கு. சொல்லுங்க மாஸ்டர். ஏன் திருமண வாழ்க்கை தேவைப்படுது ஒரு ஆணுக்கும், பெண்ணுக்கும்? அது எப்படி இருக்கணும்? எப்படி இருந்தா நம்ம இந்த வாழ்க்கை பயணத்த சரியா எடுத்துட்டு போக முடியும்? நன்றி மாஸ்டர். வணக்கம் பானு. இந்த திருமண வாழ்க்கை எப்படி இருக்கணும், அது தேவையா, இப்படின்ற கேள்விகள் நீங்க கேட்டிருக்கிறதுல, இந்த திருமண வாழ்க்கை அப்படின்றது, திருமணம் அப்படின்ற ஒரு ஏற்பாடு இன்னைக்கு எவ்வளவோ பழமொழிகள் சொல்லப்படுது. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயப்படுகின்றன அப்படின்றது ஒன்றும், அதே போல ஆயிரம் பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு சில வாக்கியங்களை நம்ம கேட்டிருக்கோம். அதாவது 1000 முறை போய் சொல்லி ஒரு திருமணத்தை பண்ணோம். அதாவது 1000 முறையாவது போய் அவர்களுடைய மேன்மைகளை சொல்லி, அவங்களுடைய ஒரு பெண்ணுடைய மேன்மையான குணநலன்கள், அவங்க இருக்கக்கூடியதை வந்து மாப்பிள்ளை வீட்லேயும், மாப்பிள்ளையுடைய மேன்மையான தன்மைகளை பொண்ணு வீட்லேயும் போய் சொல்லி அப்படிங்கிறத தான் இவங்க பொய் சொல்லின்னு சொல்லிட்டாங்க. போய் சொல்லி சொல்லி அந்த உறவுகளை ஏற்படுத்தி அப்படி செய்தது திருமணங்கள். இன்னைக்கு உள்ள திருமணங்கள், ஐயோ திருமணங்களா அப்படின்றது தான் இருக்கு. இன்னைக்கு திருமணங்கள் எப்படி நடத்தப்படுது? திருமணங்களுக்கென்றே
இணைப்புகளை வழங்கக்கூடிய நிறுவனங்களே இன்னைக்கு நிறையா வந்துருச்சு. இணைக்கக்கூடிய நிறுவனங்கள், மேட்ரிமோனியல், இந்த மாதிரியான நிறைய நிறுவனங்கள் இது வருது. இது எப்படி இதில் உறவுகள், உணர்வுகளில் ஒரு உணர்வுகள் ஏற்பட்டு இது நடக்கும். அதே போல் இன்னைக்குள்ள திருமணங்கள் வந்து தன்னுடைய கௌரவம், தாம்பீகம், பெருமை, இந்த விஷயங்களை வெளிப்படுத்துவது தான் இன்னைக்கு உள்ள திருமணங்கள்ல அதிகமாக இருக்கு. இன்னைக்கு எல்லா திருமணங்களுமே இந்த விஷயங்களை வெளிப்படுத்துவதற்கு தான் நடத்தப்படுது. இங்க பொண்ணு கிடைக்கிறத விட முதல்ல மண்டபம் கிடைக்கிறது தான் பெரிய இதுவா இருக்கிற மாதிரி இன்னைக்குள்ள நிலை இருக்கிறதையும் நீங்க பாக்குறீங்க. இதற்கு முன் நமது முன்னோர்கள், ஞானிகள், சித்தர் பெருமக்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுக்குன்னு அதாவது நீங்க அந்த கேள்வியிலேயே கடைசியை கேட்டது தனக்குண்டான இணையோட ஏன் இணக்கமா இல்லை, அதாவது உங்களுக்கு நீங்கள் தேடிக்கொள்ளக்கூடியது இணையா துணையா அப்படின்றது. இணை, துணை, இந்த ரெண்டுக்கும் நிறைய வேறுபாடு உண்டு. இணை என்பது இணைந்து பயணிப்பது, கூடவே இணைஞ்சு பயணிக்கிறது. இதுல கருத்து மோதல்கள், கருத்து வேறுபாடுகள், எதிர்பார்ப்புகள், ஆளுமைப்படுத்துதல், அதிகாரம் செலுத்துதல், உரிமையை பறித்தல், உரிமையில் தலையிடுதல், உரிமையை விட்டு கொடுத்தல், இது அத்தனையுமே நிகழும் இணைதல்ல. இணை அப்படின்ற ஒரு இதுல நீங்க பயணிச்சிக்கலாம். இணை துணைவி அப்படி என்பது தன்னுடைய செயல்களில் துணையா இருந்து பயணிப்பது. அதாவது ஒரு ஆண் நல்ல சமூகத்தில் பொதுநல கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு அவருடைய துணைவியார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த துணைவி அவருடைய செயல்களுக்கு எல்லாமே கூட இருந்து துணையாக அவர் பயணங்களில் பயணித்து அவருக்கு உண்டானதை வழங்கி அவர் வழிகாட்டுதல்களை மக்களுக்கு அவர்களும் அவருடன் இணைந்திருக்கின்ற அந்த துணையும் அந்த வழிகாட்டுதல்களை வழங்கி அவர் மேன்மை பெறுவதற்கும் தங்களை நாடி வரக்கூடிய மனிதர்களை மேன்மைப்படுத்துவதற்கும் துணையாய் இருக்கக்கூடியது தான் துணைவி. இப்படிதான் அப்படி சொல்லுவாங்க, அவருடைய துணைவியார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே போல ஒரு பெண் கணவன் மனைவியாக இருக்கும்போது ஒரு பெண் அதே போல தன்னுடைய செயல்களில் மேன்மைப்பட்டு பொது செயல்களில் ஈடுபடும் போது அந்த பெண்ணிற்கு அவருடைய கணவர் துணையாய் இருந்து பயணிக்கக்கூடிய கணவன் மனைவியையும் நீங்க பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அது போல அதாவது உதாரணமாக சொல்லக்கூடியதுன்னா இப்போ நம்ம இதில் பயணிச்ச அதாவது காந்தி அவருடன் பயணித்த அவருடைய துணைவியார், பாரதி அவருடன் பயணித்த அவருடைய துணைவியார், இப்படி இருக்கும். அதே மாதிரி பெண்களில் பார்த்தீங்கன்னா MS சுப்புலட்சுமி அப்படின்றவங்க, அவங்க ஒரு இசை மேதை. அவருடைய கணவர் அவர்களுக்கு கூடவே துணையாக இருந்து அவருடைய பயணம் எல்லாத்துலேயுமே துணையாக பயணித்த ஒரு நிறைய பேரை சொல்லலாம். நான் எனக்கு இப்போ பேசும்போது ஞாபகத்தில் வந்தவங்க ஒரு சில பேரை நான் சொல்கிறேன். இப்படி ஒரு அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் அவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய அவருடைய துணைவி இப்படின்றது தான். இது இணையா பயணிக்கும் போது தான் இந்த ஆளுமை, அதிகாரம், உரிமை மீறல், உரிமை பறித்தல், விட்டு கொடுத்தல், இந்த இதெல்லாமே பயணிக்குது. அதாவது திருமணம் ஆனவங்க தன் கணவரோட தன் மனைவியோட கருத்து மோதல்கள், வேறுபாடுகள் வந்து நீங்க கேட்டது அப்படிதானே, அப்படி பயணிக்கும் போது அதுல ஒரு நட்போ ஒரு உறவோ ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணோ ஒரு பெண்ணுக்கு ஆணோ ஏற்படும் போது அது இணை இல்லை, அது துணையா வருவாங்க அவர்களுடைய செயல்கள்ல. ஏன்னா திருமணம் ஆனதுலேருந்து கூட பயணித்த ஒரு நபர் அவர் ஒரு சிந்தனையில மேம்பட்டு பயணிக்கும் போது இவர் எப்படின்னு எனக்கு தெரியாதா அப்படின்றது அந்த கூட இருக்கக்கூடிய இணை அப்படி நினைப்பாங்க. அதே மாதிரி ஒரு பெண் அந்த ஒரு நிலையில வரும்போது இவளை பத்தி எனக்கு தெரியாதா, இந்த மாதிரியான ஒரு மனப்போக்கு இருக்கு. இது கூட இருக்கும்போது இதனுடைய அருமைகள் தெரியாது. ஒரு நபர் அந்த மாதிரி இணைகள் ஒருவர் மறைந்தால் அவருடைய
அவர் இல்லாத போது இதனுடைய அருமைகள் தெரியும். அதே மாதிரி அந்த பெண் இருக்கும்போது அந்த ஆணுக்கு தெரியும். அப்படி அந்த துணையாய் வரக்கூடிய துணை விலகும்போது மிகப்பெரிய இழப்பு அந்த மனிதர்களுக்கு மனதில் ஏற்படும். ஒரு நல்ல துணையோடு பயணிக்கக்கூடிய அந்த துணைன்றது ஒரு மிக ஆழமான ஒரு வார்த்தை. அதை நல்லா நீங்க உள்வாங்கி புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இந்த திருமண வாழ்க்கையில இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள், ஏன் காதலித்து திருமணம் பண்ணவங்களுக்கே அவங்களுக்கு தான் அதிகமான பிரச்சனைகள் ஏற்படுது. இன்னைக்கு விவாகரத்துன்றது எண்ணிக்கையில் அதிகமாகிறதுக்கு காரணம் ஒருத்தர் உரிமை பறிப்பதும் உரிமையில தலையிடுவதும் நடந்துகிட்டே இருக்கும். இப்படி இருக்கணும், இப்படி இல்லை, இப்படிலாம் ஏன் இருக்க, இந்த மாதிரியான தினமுமே ஒரு நாள்ல அதிக நேரங்கள் இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகளும் ஒழுங்குபடுத்துதலுமே நகர்ந்து கொண்டே இருக்கும்போது ஒரு அறிவுரை எவ்வளவு நேரம் தான் ஒரு நபர் கேட்டுக்கிட்டே இருக்க முடியும்? அதனாலதான் இந்த பிணக்குகள் ஏற்படுது. நான் உனக்கு துணையாய் நீ இறக்கும் நாள் வரை, உன் உடலை விட்டு நீ நீங்கும் வரை உனக்கு துணையாய் இருப்பேன். நீங்கிய பிறகும் உன் உயிரோடு நான் ஒன்று கலந்து, ஈருடல் ஓர் உயிராக ஒன்று கலந்து, அப்படி வாழ்ந்தவர்கள் தான் வசிஷ்டர், அருந்ததி, அகத்தியர், அவருடைய துணைவியார், இப்படி நமது சித்தர் பெருமக்களும் மகரிஷிகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுதும். இவர்களின் வழி ஆசீர்வாதம் வேண்டும் என்றுதான் திருமணமான நாளன்று அந்த திருமண மண்டபத்திலேயே அந்த சாஸ்திரிகள் மந்திரம் ஓத அந்த திருமணம் நடக்கும்போது சொல்றாங்க இல்லையா, நடுவில் போய் நீங்க அருந்ததி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. அந்த அருந்ததி பார்க்கறது என்ன, அந்த அருந்ததி பார்க்கறதுடைய விளக்கம், அதனுடைய சாரம் என்னன்றது அந்த சாஸ்திரிகளும் அந்த கணவன் மனைவிக்கு எடுத்து சொல்றாரா? அங்க இருக்காது. அருந்ததி என்பது என்ன? விஞ்ஞானத்திலே சொல்லப்படுது, ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரத்தை சுத்தி வரும், இரண்டும் இணை நட்சத்திரங்கள் அப்படின்றது. அது அருந்ததி வசிஷ்டர் நமது மாமகரிஷிகளாக வாழ்ந்து நல்ல கணவன் மனைவியாக ஈருடல் ஓர் உயிர் அந்த உணர்வு கலப்பில் வாழ்ந்து உணர்வை ஒளியாக்கி இன்று ஒளி வடிவமாக நட்சத்திரங்களமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது மாமகரிஷிகள், அகத்தியர், துருவ நட்சத்திரம், இப்படி எவ்வளவோ நட்சத்திரங்கள் சப்தரிஷி மண்டலங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை மகரிஷிகளையும் ஆசிரியரையும் ஏங்கி பெறுவதுதான் அன்னைக்கு அருந்ததி பார்ப்பது. அருந்ததி அப்படின்றது நல்ல கணவன் மனைவியாக வாழ்ந்து உணர்வை ஒளியாக்கி இன்றும் இந்த புவியில் வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் அந்த ஆசிரியரை வழங்கி கொண்டிருக்கிற அந்த அகத்திய நட்சத்திரத்தை, அருந்ததி நட்சத்திரத்தை ஏங்கி நாங்களும் உங்களை போன்று நல்ல கணவன் மனைவியாக ஈருடல் ஓர் உயிராக இந்த புவியில் வாழ்ந்து சந்ததிகளை பெற்று நாங்களும் மேன்மை பெற்று எங்களோடு இணைக்கும் மற்றவர்களையும் மேன்மைப்படுத்தி மகிழ்ச்சியாக இன்பமாக வாழ வேண்டும் என்ற ஆசிரியரை ஏங்கி பெறுவதுதான் அந்த அருந்ததி பார்ப்பது என்பது. அது இன்னைக்கு திருமணங்கள்ல இந்த விளக்கங்கள் அங்கு வழங்கப்படுதா, சொல்லப்படுதா? இதுதான் அருந்ததி பார்ப்பது, அந்த உணர்வை எடுப்பது. அன்று திருமண மனைவியாக இணைந்து பயணிக்க போகிற கணவன் மனைவியர்கள் இந்த அருளையும் ஆசிரியையும் தங்கள் உடலுக்குள்ளும் இரத்த நாளங்களிலும் இந்த உணர்வுகளை கலக்க செய்து அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருந்து வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இப்படி இணைந்து வாழும் ஒரு கணவன் மனைவிக்கு பிறக்கும் குழந்தைகள் உலகையே காத்திடும் அருள்ஞான குழந்தைகளாக பிறக்குமா? பிறக்கும் தானே. இப்படி இணைந்து வாழ்வது, துணையாக பயணிப்பது பெயர்தான் திருமணம். இங்கு திருமணங்கள் பெருமையை பறைசாற்றிக் கொள்வதும், கௌரவம், நான் யார் என்பதை திருமணங்கள் மூலமாக நிகழ்த்துவதும் தான் இன்றைய திருமணங்கள். இந்த திருமணத்திற்கு இன்னைக்கு
உறவுகள் தேடி வரக்கூடிய உறவுகளுக்கு, இந்த திருமணத்துக்கு வாழ்த்த வருகின்ற உறவுகளுக்கு உணவளிப்பது இன்னைக்கு எப்படி இருக்கு பாத்தீங்களா? உட்கார வச்சு வாழை இலை போட்டு பரிமாறக்கூடிய உணவு முறை இன்னைக்குள்ள திருமணங்கள்ல இருக்கா? ஆனா அதுக்கு இருக்காது. அது நின்றுகிட்டே சாப்பிடக்கூடிய, அதுக்கு பேர் என்ன, அதுக்கு பேர் சொல்லுவாங்க பஃபே சிஸ்டம். வந்து நின்று வாழ்த்திட்டு அப்படியே அறக்க பறக்க நின்னபடியே சாப்பிட்டு நின்னபடியே ஓடிடணும். இதுல வாழ்த்துக்கள் எப்படி வரும்? மனதார வாழ்த்த முடியுமா? இல்ல நின்றுட்டு தான் வயிறார சாப்பிட முடியுமா? என்ன முறை இது? அன்று திருமணங்கள்ல சமைத்தவர்களே உறவுகள் தான். இன்று அதற்கும் நிறுவனங்கள் இருக்கு, சமைத்து கொடுக்க நிறுவனங்கள். அதுல வகை வகையான உணவுகள், இத்தனை வெரைட்டி. இதெல்லாம் உடம்பு செரிக்குமா? அன்னைக்கு திருமணங்கள்ல சமைத்ததே உறவுகள் தான் சமைக்கும். அப்ப அந்த அந்த ஒரு மகிழ்ச்சியோடு சமைத்த அந்த சமையல்ல, அந்த உணவுலையும் அந்த உறவுகளுடைய அந்த உணர்வுகள் கலந்துரும். அப்படி அமர்ந்து உறவாடி பேசி கழித்து வெத்தலை பாக்கு போட்டு மனதார வாழ்த்தி போன திருமணங்கள் இன்னைக்கு நடக்குதா? இதுக்கெல்லாம் நம்ம மெனக்கிடுறது இல்லை. ஆனால் இந்த திருமணம் முடிஞ்ச பிறகு போட்டோ ஷூட் அப்படின்றதுக்கு ஒன்று லட்சக்கணக்கில் செலவு பண்றாங்க. இப்படி போட்டோ ஷூட்டை ஒவ்வொரு சினிமா நடிகர்களை விட வெகு சிறப்பாக நடிக்கிறாங்க இந்த கணவன் மனைவி. பாசாங்குகள் நிறைந்த வாழ்க்கை இன்று உள்ள வாழ்க்கை. இப்படி லட்சக்கணக்கில் எடுத்து குவிக்கப்பட்ட புகைப்படங்களை கொண்டு எத்தனை நாள் வாழ்றாங்க இவங்க? 6 மாதமோ 2 வருடத்திலேயோ அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இப்ப எடுத்த போட்டோ ஷூட் அத்தனையும் என்ன ஆச்சு? விவாகரத்து நடக்க ஆரம்பிக்கும் போது இவ்வளவு செலவு செய்து அந்த இதெல்லாம் தேவையா? என்ன திருமணங்கள் இன்றைய திருமணங்கள்? இதெல்லாம் திருமணங்களே அல்ல. வாசங்களிலும் பகட்டுகளிலும் நிரம்பி இருக்கிறது இன்றைய வாழ்க்கை. உணர்வுகள் அற்று போய் இருக்கக்கூடியதுதான் இன்று திருமணங்கள். அதனால் திருமண வாழ்க்கை என்பது இணையா துணையா என்பதில் நீங்கள் தெளிவாக இருங்கள் ஒவ்வொருவருமே. அதற்கு திருமணம் என்ற ஏற்பாடோ இல்லை இதுவோ தேவையில்லை. இப்படி துணையாக வரக்கூடிய இதுதான் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள். சொர்க்கம் நரகம் என்பது உங்களுக்கே தெரியும் எது என்று. இது நம் வாழ்கிற வாழ்க்கை தான். அதனால் இணையா துணையா, துணையாக உன் வாழ்நாள் முழுவதும், அதாவது ஒரு கணவன் மனைவியிடம் எடுப்பது, ஒரு மனைவி கணவனிடம் இருக்கக்கூடிய உணர்வு நிலை. இந்த உணர்வு நிலையில் இருப்பதுதான் திருமணங்கள். நன்றி மனு.